Engineer Thangamuthu, Study Circle and IPS Academy, அரசு பணி வெற்றியின் முதல் படி. Good morning ma. Good morning all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. So இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு. So இப்போ உங்களுக்கு 150 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்க பாக்குறீங்க. So அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து up to 200 hours வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். So அதனால அதை நீங்க ரெகுலரா பாருங்க. இந்த இயர் வரை உங்களுக்கு அது ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் போகும். ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். So அது இல்லாம இந்த பேட்ச் எதுக்காக ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா என்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படினா அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி இப்ப 200 hours ஒரு டாபிக்கே என்னால எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 hours விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 hoursலயோ 80 hoursலயோ ஷார்ட்டா கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி क्वेश्चन வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. சமச்சீர் புத்தகத்துல இருந்து 200க்கு 185 क्वेश्चन வரப்போகுது அப்படின்னா அந்த 185 क्वेश्चन சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். சோ உங்களுக்கு 200 hours நான் கொடுக்க போற கிளாஸ்ல எல்லா டாபிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 hours to 250 hours. பட் அந்த 250 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். சோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன், ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலா நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் தான் இருக்கும். சோ அது ரெகுலரா வந்து 120 days அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 hours மினிமம் 2.5 hours இருக்கும். ஒரு சில நாள் 3 hours இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லயும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்க பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 hours to 200 hours ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்போனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 60 60வது நாள் வீடியோ. ஸோ இது வரைக்கும் 59 வீடியோ பார்க்காதவங்க 59 வீடியோ பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டே 60 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 8 வீடியோக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான். டாபிக் நடத்துவேன், பட் இந்த டாப்பிக்கோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ள போங்க. ஏன்னா இந்த வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், இதுக்கடுத்து வரக்கூடிய குரூப் 2, குரூப் 1 எல்லா எக்ஸாம்லையுமே உங்களுக்கு 5 கொஸ்டின் கன்ஃபார்ம். இப்போ நடத்தக்கூடிய ஒரு 8 வீடியோல இருந்து. சரிங்களா? அது 8ன்னு சொல்றத விட முதல் 4 வீடியோலயே 5 கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது 60ல இருந்து 68 அதிகபட்சம் 67 கூட கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கன்ஃபார்மா 5 மார்க் கண்டிப்பா இருக்க போகுது. சரிங்களா? சோ அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 60 to 68ல சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுல நான் 8 பார்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற பார்ட்ல சிம்பிள்னா என்ன, வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அடுத்த வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், ஃபார்முலா இல்லாம எப்படி பண்ணலாம், 2 ஆர்டர் பார்க்க போறோம். ஸோ 3வது வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படிலாம் ஃபார்முலா யூஸ் பண்றாங்க, அதுல என்ன கேட்டகரி இருக்கு. 4வது
எட்டாவது வீடியோ சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இது தனியா ஒரு ஃபார்முலாவும் இருக்கு, தென் கான்செப்டும் இருக்கு. சரிங்களா? இதை முடிச்சுட்டு 6, 5, 6 இது ரெண்டுமே சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கொஸ்டின். ஸ்கூல் புக் கொஸ்டின், இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின். இந்த ரெண்டு ஸ்கூல் புக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்று, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒன்று. ஓகேவா? 7வது 8வது வீடியோ PYQ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான PYQ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான PYQ. மொத்தம் 8 வீடியோ இந்த 60ல இருந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ப்ராப்பரா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 2 மெத்தட்ல சொல்லுவேன், வித் ஃபார்முலா, வித்தவுட் ஃபார்முலா. இந்த சிம்பிள் காம்பவுண்டுக்கு இதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. இப்போ என் கிளாஸை கரெக்டாக பொறுமையாக கவனிச்சீங்கன்னா ஃபார்முலாவே தேவையில்லை. ஒரு கொஸ்டினை பார்த்து அப்படியே ஆன்சர் சொல்லலாம் இந்த 8 வீடியோல இருந்து. சரிங்களா? அதனால கொஞ்சம் ப்ராப்பரா கவனிங்க. 5 மார்க் அப்படிங்கிறது உறுதிமா. 5ல இருந்து 6 கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப 2022, 23, 24 இப்ப நடந்த எக்ஸாம் வச்சு சொல்றேன். 6 கொஸ்டின் வரைக்கும் உறுதி. இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரிங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் கடைசி வரை பாருங்க. அது மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா ஷீட் போட்டு ஃபாலோ பண்றது அதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்முலா நோட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 59 டாபிக் முடிச்சிருக்கோம். இந்த 59 டாபிக்கை நோட்ல எடுத்தீங்க அப்படின்னா 2 நோட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கும். கரெக்டா ஸ்கூல் புக், PYQ எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா. பட் அவ்வளவு தூரம் போகணுமான அவசியமே கிடையாது. இந்த 59 டாபிக்கே வெறும் 20 பேஜ்ல முடிக்கலாம். ஏன்னா ஃபார்முலா, இந்த டாபிக்னா இத்தனை டைப் ஃபார்முலா, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் ஃபார்முலா நோட்டு நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொன்னேன். அதனால வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச டாபிக், தெரியாத டாபிக் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்கா இருக்கும், அதுக்குள்ள உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதனாலதான் எல்லா வீடியோவும் பாருங்கன்னு சொல்றேன். டாபிக் தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த மேக்ஸ் இப்படி படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அதுல சொல்லியிருப்பேன் நான். அதனால ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெய்லி காலையில ஒரு 1/2 hour பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. 25க்கு 25 கன்ஃபார்மா வாங்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? கண்டிப்பா 25 வாங்கலாம். 25க்கு 25 ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது. சரி, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே நம்பர் 60ல இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிள் காம்பவுண்ட்னா என்ன, எத்தனை டைப் இருக்கு, எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதை நான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, வட்டி அப்படின்னா எதன் மீது கொடுக்கப்படும், அது முதல்ல புரியணும். டைரக்ட் ஒன் வேர்ட். வட்டி என்பது எதன் மீது விதிக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசல். ஒரு அசல் தொகை இருந்தாதான் அதுக்கு வட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வரும். சரிங்களா? சரி, அப்ப அசல் அப்படின்னா என்ன. ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி 3 விஷயம், சிம்பிளா இருக்கட்டும் காம்பவுண்டா இருக்கட்டும், பிரின்சிபல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் பிரின்சிபல்? பிரின்சிபல் அப்படின்னா அசல். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி. மூணாவது அசல், வட்டி. மூணாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது காலம், டைம் பீரியட். சரிங்களா? இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் இன்னும் 2 நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி நம்ம இந்த வட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த வட்டியை தான் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் காம்பவுண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபலாலேயோ வட்டி வீதத்தினாலேயோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்னாலேயோ PNR இந்த 3னால வேறுபடுத்த முடியுமா அப்படின்னா வேறுபடுத்தவே முடியாது. இந்த 3மே 2க்கும் காமன். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம போய் ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்குறோம் அப்படின்னா அந்த லோனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வட்டி இருக்கு இல்லைங்களா, அதை எப்பயுமே பேங்க் கால்குலேட் பண்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அவங்க நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. சரி, அப்ப சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். சிம்பிள்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் ஒரு அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றேன், எனக்கு 1% வட்டி தர்றாங்க பேங்க்ல. 1000 ரூபாயில 1%னா என்ன, 1000 ரூபாயில 10%னா 100 ரூபா, 1%னா 10 ரூபா. அப்போ நான் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன், இந்த மாசம் என் அக்கௌண்ட்ல 10 ரூபா வருது இன்ட்ரெஸ்ட். அடுத்த மாசம் அதே 10 ரூபா தான் வரும், அதுக்கு அடுத்த மாசம் அதே 10 ரூபா தான் வரும். அப்போ 10 மாசம் டெபாசிட் பண்ணா 10 ரூபா 100 ரூபாய் வரும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எழுதி காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஐடியா புரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாசம் நான் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு வட்டி 10 ரூபா வந்திருக்கு. அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம்னா என் வட்டி 10 ரூபாய என் அசல் 1000 ரூபாய் கூட கூட்டிடுவாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, 1010 ரூபாய். அப்ப அந்த 1010 ரூபாயில 1%
வட்டி எவ்வளோ? ₹1 1 பைசா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதுக்கடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1010 கூட இந்த ₹10 1 பைசாவை சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ ₹1020 ஆயிரும். அதுக்கு 10% வட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வட்டி போறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நான் இதை புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா பொறுமையாக கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். இப்போ இதுல அசல் இருக்கு இல்லைங்களா, பிரின்சிபல் அமௌண்ட், அசல் தொகை ₹1000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வட்டி வீதம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எடுக்கலாம், அடுத்து 3 வருஷம் பார்ப்போம். இதெல்லாம் பேசிக்ஸ், ஃபர்ஸ்ட் இது தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டியில டெபாசிட் பண்ண போறேன், அதே தொகையை கூட்டு வட்டியில டெபாசிட் பண்ண போறேன். பட் அமௌண்ட் இங்க நான் சொல்லிட்டேன், ₹1000 10% 2 வருஷம். இப்போ பாருங்க, ₹1000 10%. நான் மொதல் வருஷம் என் அக்கௌண்ட்ல அசல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P1 அப்படின்னா அசல் 1 அப்படின்னு அர்த்தம். அசல் எவ்வளவு இருக்கும்? ₹1000. ₹1000 எனக்கு கிடைச்ச வட்டி எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ₹1000 10% ₹100. இது மொதல் வருஷம் கிடைச்ச வட்டி. சரிங்களா? இப்போ ரெண்டாவது வருஷம் பிரின்சிபல் அமௌண்ட் 2 என்ன ஆகும் அப்படின்னா அதே ₹1000 தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதே ₹100 தான் இருக்கும். கொஸ்டின்ல 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இப்போ 3 வருஷம் கேட்கறாங்கன்னு வைங்க, 3 இயர்ஸ் கேட்கறாங்க. அப்போ மூணாவது வருஷம் பிரின்சிபல் அமௌண்ட் 3 அதே ₹1000 தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 அதே ₹100 தான் இருக்கும். அப்ப டோட்டலா எவ்வளவு ஆகுதுன்னா ₹300 இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது முதல்ல புரியுதா? அசல் மாறவே மாறாது, ₹1000 அசல் அப்படியே இருக்கும். வட்டி ₹100 இதுவும் அப்படியே வரும். சரிங்களா? சோ அப்ப இதெல்லாம் கூட்டும் போது நமக்கு ₹300 வருது. இது ஒரு தொகையை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தனி வட்டியில டெபாசிட் பண்ணலாம். சரி, இப்ப இதே தொகை, இதே வட்டி வீதம், இதே 3 வருஷம் நான் காம்பவுண்ட்ல டெபாசிட் பண்றேன். யோசிச்சு பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் 1 ஃபர்ஸ்ட் இயர்ல என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் ₹1000. என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு இருக்கும்னா ₹100 இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வருஷம் வர்றப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 2 என்ன ஆகும்னா பிரின்சிபல் அமௌண்ட் 1 கூட என்னோட மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல காம்பவுண்ட், அதுவும் சேர்ந்துரும். அப்போ 1000ஐயும் 100ஐயும் கூட்டினா எவ்வளவு ஆச்சு? ₹1100 ஆயிரும். எதுல? அசல்ல. இப்ப அசல் ₹1100னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. இங்க எழுதிருக்கோம்ல, அதான் காப்பி பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. 10%. அப்போ ₹1100 10% எவ்வளவு வரும்னு பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ₹110. 10% ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணும், அவ்வளவுதான். இப்போ நான் மூணாவது வருஷம் பிரின்சிபலுக்கு போறேன். இப்போ மூணாவது வருஷத்துக்கான அசலுக்கு போனா ₹1100 கூட ₹110 சேர்ந்தா ₹1210. சரிங்களா? இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? இப்போ 10% ₹121. ஓகே, அப்ப 3 வருஷம் முடியிறப்போ இதோட மொத்த தொகை எவ்வளவு வந்திருக்கு? ₹331. இப்போ நான் கொடுத்த அமௌண்ட் ஒண்ணுதான், ஒரே அமௌண்ட் தான் டெபாசிட் பண்ணிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், காலமும் ஒரே 3 வருஷம் தான். ஆனா கிடைக்கக்கூடிய வட்டி பாருங்க, தனி வட்டியில போட்டா ₹300 வருது, கூட்டு வட்டியில போட்டா ₹330 வருது. இதுதான் பேங்க் நமக்கு பண்றாங்க. நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ₹300 அவங்க கொடுப்பாங்க. இதுவே நீங்க லோன் வாங்குனீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு கொடுக்குறப்ப எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் ஆகும். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயமா. இதுதான் பேசிக்கா சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? சோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चंस கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் சொல்றாங்களா அப்படின்னா என்ன, அத முதல் டைப் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் காம்பவுண்ட்ல எத்தனை வெரைட்டி ஆஃப் क्वेश्चंस இருக்கு, இப்போ क्वेश्चंस பேட்டர்ன் போக போறோம். இப்போ போகும்போது நம்ம क्वेश्चनோட பேட்டர்ன் என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு, இது அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இதுல உங்களுக்கு சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சா? அதுல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? சோ இதை பொறுத்தவரை சிம்பிள் காம்பவுண்ட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து சிம்பிள் காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா டிஃபரன்ஸ். இப்போ ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம்னா தனி வட்டியில என்ன வரும், கூட்டு வட்டியில என்ன வரும்னு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொத்தமா எத்தனை டைப் இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், மொத்தம் எத்தனை வகையான கொஸ்டின்ஸ் இருக்கு, எப்படிலாம் கேட்கறாங்க டோட்டலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம்னா நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி படிச்சிருப்பீங்க? வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? பட் இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. பட் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. PNR/100 டோட்டல் அமௌண்ட் A இஸ் ஈக்குவல் டு P பிளஸ் SI அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் கூட்டி சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு ஒரு வேளை கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. கொஸ்டின் ஏரியா இதை தாண்டி ஏதாவது கேட்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அசல், ரெண்டாவது ஆண்டு அசல் கேட்கலாம், இல்ல அப்படின்னா ஆண்டு கேட்கலாம், மூணாவது ஆர் அப்படிங்கிறது வட்டி வீதம் கேட்கலாம்,
நாலாவது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்கலாம். அஞ்சாவது அமௌண்ட் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்கலாம். இதை தாண்டி வேற ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் கேட்க முடியாது. டைரக்ட் கொஸ்டின்ல இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். சரிங்களா? பட் இதை தாண்டி நமக்கு உள்ள எங்க இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன். அடுத்த டைப் இது மொத்தம் 4 டைப்மா. சிம்பிள்ல டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. டைப் 6 என்ன அப்படின்னா கம்பேரிசன். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 5 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 10 மடங்காக மாறும்? கொஸ்டின் புரியுதா? 2 ஆண்டுகளில் 5 மடங்கானால் எத்தனை ஆண்டுகளில் 10 மடங்காக மாறும்? அப்ப வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுல கம்பேரிசன்ல டைப் 1, டைப் 2 இதுல ஒரு 2 டைப் இருக்கு. கம்பேரிசன் டைப்ல 2 டைப் வரும். தென் மூணாவது இதுக்கப்புறம் இதுல 2 டைப் 2 மாடல் இருக்கு. ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டேஷன். ஸ்பிளிட்டேஷன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை, சரிங்களா, என்னோட குறிப்பிட்ட ஒரு தொகை இருக்கு, அந்த தொகையை 2 இடத்துல பிரிச்சு போடுறோம். இப்ப என் கையில வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. அந்த 10,000 ரூபாயை ஒரே பேங்க்ல டெபாசிட் பண்ணாம ஒரு பேங்க்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் டெபாசிட் பண்றேன், இல்ல ஒரு 4,000 ரூபாய், இன்னொரு பேங்க்ல 6,000 ரூபாய் டெபாசிட் பண்றேன். ரெண்டுக்கும் வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மொத்தமா எனக்கு வட்டி இவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மொத்தம் 10,000 ரூபாயில 4,000 ரூபாய் ஒரு பேங்க்லயும் 6,000 ரூபாய் இன்னொரு பேங்க்லயும் டெபாசிட் பண்றேன். எனக்கு டோட்டலா ஒரு 2,000 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் மொதல் பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணேன், இல்ல ரெண்டாவது பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணேன், நான் 2 பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணேன், அதுக்கான ரேஷியோ என்ன, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? இது வந்து 7வது டைப். மொத்தமா நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை தாண்டி நான் உங்களுக்கு ஒரு 7 டைப் சொல்லி தருவேன். சரிங்களா? இவ்வளவுதான் மெத்தட். இதை தாண்டி எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த அவுட்லைன் கிளாஸ்ல இதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் பார்க்க போறோம். சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் லாஜிக்கலா புரியணும். ரெண்டாவது சிம்பிள்ல இவ்வளவுதான் டைப் இருக்கானா மொத்தமே இவ்வளவுதான், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இதை பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போனோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க நிறைய ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. P into 1 plus R by 100 அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P into 1 plus அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100 whole power n. ஸோ அந்த இடத்துல வந்து ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்தா அதை எப்படி எடுத்துக்கலாம். அரையாண்டுக்கு ஒரு முறைனா இந்த R என்ன பண்ணுவோம், P into 1 plus R by 200 whole power 2n. இதெல்லாம் புக்ல இருக்க ஃபார்முலாவா படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து நான் அந்த காம்பவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த ஃபார்முலாலாம் இருக்குது, பட் இதெல்லாம் படிக்கணுமான அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு வேற ஒரு மெத்தட் சொல்லி தருவேன், அந்த மெத்தட் உங்களுக்கு போதும். சரிங்களா? சோ இது வந்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதுலயுமே உங்களுக்கு டைப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 5 டைப் வந்து பாத்தீங்கன்னா காமன். இந்த 5 தான்: அசல், ஆண்டு, வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மொத்த தொகை. இந்த 5 டைப் மாறாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைப் என்ன வரும்னா 6வது டைப் சேம் லைக் கம்பேரிசன். இங்க கம்பேரிசன்ல பார்த்தோம்ல அதே டைப் 6வது வரும். ஓகே. அப்ப 7வது டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டேஷன்ல வராது. இங்க என்ன வரும்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? சரி. இப்ப இந்த டைப் எல்லாம் நான் எதை வச்சு பிரிச்சிருக்கேன், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்ல நான் எதை வச்சு பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் 2010ல இருந்து அப் டு 2024 வரை இது வரைக்கும் கேட்ட சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா எடுத்தாச்சு. அது மாதிரி நம்ம ஸ்கூல் புக் இப்ப இருக்கு இல்லைங்களா, 2024 அப்டேட் 23ல வந்தது. இந்த அப்டேட் 2018ல இருக்க புக்கு, 2012ல இருக்க புக்கு, இது வரைக்கும் இருக்க எல்லா புக்கையும் சேர்த்து நான் பார்த்த வரைக்கும் இதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்கல சிம்பிள் காம்பவுண்ட்ல. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளவுதான் விஷயம். 7 + 7 14 டைப் இருக்கு, 14 மாடல் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டே கான்செப்ட் தான், 14 மாடல். இந்த எல்லா மாடல்லையும் இப்பவே நீங்க மைண்ட்ல செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அசல் தொகை எப்பொழுதும் 100%. இதை இப்பவே மைண்ட்ல செட் பண்ணிடுங்க. கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ்ல எப்பயுமே 100% அடக்க விலை எடுப்போம்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அசல் தொகை, அசல் எவ்வளவு இருக்கோ அதுதான் 100%. அதை இப்பவே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாற்றமே இல்லை, அது எப்பயுமே மாறாது. இப்ப நான் எந்த அமௌண்ட் டெபாசிட் பண்றேன் அசல் என்ன இருக்குதோ அதுதான் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ், 100%. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. சோ இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இதுக்கு கேப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுனாலும் கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பட் இந்த டைப்புக்குள்ள வந்து பாக்குறப்போ நான் என்ன மாடல் சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டினை நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு 2-3 பேஜ் வரைக்கும் டெரைவ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? அது எல்லாராலையுமே சொல்ல முடியும். பட் அந்த கொஸ்டினுக்கு அந்த லெவல் போகணுமா அப்படின்னா போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டினை ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜில சொல்றேன் அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேட்டர்ன் என்ன,
கொஸ்டின் இருக்கும், கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி தரேன். கொஸ்டினை நான் டெரைவ் பண்ணி கொண்டு வரணுன்ற ஐடியாலஜியை விட்டுருங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, இப்போ லேட்டஸ்டா குரூப் 1 எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த குரூப் 1 எக்ஸாம்லயுமே பாத்தீங்கன்னா எங்க நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க மேக்ஸை பிரீஃபா படிக்கணும்னா ஒன்னு குரூப் 1 மெயின்ஸுக்கு மட்டும்தான் மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் அதுவுமே இல்லை. இப்போ லேட்டஸ்டா வந்ததுல பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டாங்க, மென்டல் அபிலிட்டி. இதுக்கப்புறமும் நீங்க மேக்ஸை நான் பிரீஃபா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை இதுக்கப்புறம் நீங்க எந்த எக்ஸாம் வேணும் எடுத்துக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அப் டு பேங்கிங் வரை எடுத்துக்கோங்களேன், டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது, எங்கேயுமே டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லை. நமக்கு இருந்த ஒரே டிஸ்கிரிப்டிவ் டைப் அந்த குரூப் 1 மெயின்ஸ்ல இருந்த ஒரு பார்ட் மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் அபிலிட்டி, 3ல ஒரு டாபிக். ஸோ இப்போ அந்த டாபிக்கையும் எடுத்ததுனால நீங்க இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸை பிரீஃபா படிக்கணுன்ற ஐடியா விட்டுருங்க. பட் கான்செப்சுவலா படிக்கணும். கான்செப்சுவலா படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். நான் எப்பயுமே ஷார்ட்கட்டுக்கு ஒரு மீனிங் சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட் அப்படிங்கிறது கொஸ்டினை பார்த்து 2 ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வர ஷார்ட்கட் கிடையாது. கொஸ்டினை 10 ஸ்டெப்பா படிச்சு அது 2 ஸ்டெப்பா மாத்த தெரியுதுல்ல, அதுதான் ஷார்ட்கட். அதுதான் மறக்காது. இப்ப 4 வந்திருந்தா 8 தான் ஆன்சர் சொல்ல முடியாது. அடுத்து 4க்கு பதில் 5 வந்தா என்ன பண்ணுவீங்க? புரியுது? அதனால ஒரு ஷார்ட்கட்டா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதோட ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நடத்த போறேன். நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சம்ல கூட ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கான்செப்சுவலா இருக்கும். ஷார்ட்கட் வித் கான்செப்சுவல் 2 முக்கியம். நான் ஷார்ட்கட்டா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஷார்ட்கட் கூட கான்செப்ட் வரணும். அந்த கான்செப்டோட ஷார்ட்கட்டை படிச்சீங்கன்னா ஈஸி. சரிங்களா? ஷார்ட்கட்டே படிக்காதீங்கன்னு சொல்லல, ஷார்ட்கட் வித் கான்செப்ட். 70% கான்செப்ட், ஒரு 30% தான் ஷார்ட்கட். கான்செப்ட் தெரியாம அந்த ஷார்ட்கட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்க. 25 கொஸ்டின்ல 20 வர்றதே கஷ்டம், வெறும் ஷார்ட்கட்டா படிக்கிறவங்க. கான்செப்ட்ஸோட கத்துக்கிட்டீங்கன்னா 25 கொஸ்டினுக்கு 25 நீ எந்த கொஸ்டின் வேணா எடுத்துட்டு வா, என்னால ஆன்சர் பண்ண முடியும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் இருக்குல்ல, இதுல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்களேன். தனிவட்டி மதிப்பிடுதலில் அசலின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடும். கூற்று 1. கூட்டு வட்டி கணக்கிடுதலில் அசலின் மதிப்பு எப்போதும் மாறாது. கூற்று 2. இதுல எது சரி? 10 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல பிரின்சிபல் அமௌண்ட் எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்சே ஆகாது. இதுல எது சரி? Statement 1 is correct or statement 2 is correct or both are correct or both are wrong? என்ன ஆன்சர் சொல்ல முடியுதா? இது இப்ப நான் சொன்ன விஷயம் தான். இதை பாருங்க, இதை கவனிச்சீங்களா எல்லாரும்? இதை வச்சு உங்களால ஏன் சொல்ல முடியல? இப்போ இந்த ஸ்டெப்ல அந்த கேட்ட கொஸ்டின் ஸ்டெப்ல இருக்கு. இங்க பாருங்க, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கேயாவது மாறி இருக்கா? மாறல. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல பிரின்சிபல் 1 ஈக்குவல் டு பிரின்சிபல் 2 ஈக்குவல் டு பிரின்சிபல் 3. இதுதான் இப்போ நான் கேட்ட கொஸ்டின். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 உங்களுக்கு கொடுத்தது ராங். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன், சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்சே ஆகல. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாருங்க, பிரின்சிபல் 1 1000 ரூபாய், பிரின்சிபல் 2 1100 ரூபாய், பிரின்சிபல் 3 1210 ரூபாய். அப்ப இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒன்லைனர் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் ஈஸியா இருக்கும். டைரக்டா ஃபார்முலாவோ ஷார்ட்கட்டோ படிச்சீங்கன்னா கஷ்டம். நான் இதுக்கப்புறம் எனக்கு இந்த மேக்ஸே வராது, மேக்ஸே நல்லா புரிஞ்சு படிக்க முடியாது, உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு கரெக்டான ஆள் இல்லைன்னா நீங்க அப்படி யோசிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இவ்வளவு பிரீஃபா சொல்லி தரும்போது எனக்கு மேக்ஸ் வராதுன்ற தட்டை விட்டுருங்க. இப்பவுமே இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது உங்க மைண்ட்ல எனக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது, எனக்கும் மேக்ஸுக்கு சம்மந்தமே இல்லை, அது எனக்கு பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு வேற வேலையை பாருங்க. வேஸ்ட். எனக்கும் டைம் வேஸ்ட், உங்களுக்கு டைம் வேஸ்ட். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க மேக்ஸே படிக்கலன்னா கூட திரும்பவும் தெளிவா சொல்றேன், நீங்க இது வரைக்கும் 10th முடிச்சதுக்கு அப்புறம் நான் மேக்ஸ் குரூப்பே கிடையாது, நான் மேக்ஸே படிக்கல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நான் மேக்ஸ் என்னன்னே தெரியாது. ஆனா இப்போதான் மேக்ஸ் படிக்க போறேன். பட் என்னால கத்துக்கிட முடியும்ன்ற கான்ஃபிடன்ட் இருந்தா கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அந்த மைண்ட் தாட் இருக்கவங்க, அந்த மைண்ட் செட் இருக்கவங்க கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? எப்பவுமே பாசிட்டிவ் வைப் இருந்துச்சுனாலே போதும், நம்ம பாசிட்டிவான தாட், பாசிட்டிவான வேலை டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் அது போய் சேர்ற இடம் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். பட் எனிவே யூ காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். நம்ம போய் சேரும்போது நம்ம சக்சஸ் ஆகிறோம், ஃபெயிலியர் ஆகிறோம்ன்றது விஷயம் கிடையாது. பட் சம் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நம்மள அடுத்த லெவல் கொண்டு போக யூஸ் ஆகும். இவ்வளவுதான். இப்போ நான் குரூப் 4க்காக தான் எய்ம் பண்ணி படிக்கிறேன். நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். மேக்ஸ்ல 25க்கு 24 வரை போட்டேன். ஒரு கொஸ்டின் ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக். பட் அந்த இடத்துல அந்த அனுபவம் அடுத்து வரக்கூடிய குரூப் 1ல அதே ப்ரிலிமினரியில அந்த 1 மார்க்ல நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் ஆகலாம். மெயின்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருப்பீங்க, ஆனா ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியாம எத்தனை பேர் விட்டுருப்பாங்க? மெயின்ஸ் தியரி ஃபுல்லா ஸ்ட்ராங்கா எழுதி மெயின்ஸ் எல்லாம் 2-3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியலன்னா எப்படி இருக்கும் யோசிங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே ஒரு சின்ன சின்ன விஷயமே யூஸ் ஆகும்.
சரிங்களா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், அந்த சின்ன விஷயத்த கூட நம்ம எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிறதா முக்கியம். சின்ன ஷார்ட்கட்டு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா எத்தனை காலத்துக்கும் மறக்காது. நான் சின்ன விஷயம் அதுக்கு எனக்கு இந்த டைம் போதும், இதை இப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போறேன், இப்போ எழுதிட்டு வந்தோடனே மறந்துடுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க படிக்காமே இருக்கலாம். எப்பயுமே அந்த எக்ஸாம் மோட்டிவ்ல மட்டும் போகக்கூடாது, லைஃப்ல நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுன்ற தாட்டோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற டாபிக் உள்ள போயிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு 10 சம் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். சரி, ஓகேமா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் நம்ம இதிலே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போறதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலாலாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்காகனா ஒர்க் அவுட் பண்றதுக்கு தேவைப்படாது, பட் ஃபார்முலாவா நமக்கு தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நீங்க படிச்சிருக்க ஃபார்முலா PNR/100. கரெக்டா? இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணவே வேணாம். நான் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவே தேவையில்லை. தென் அமௌண்ட் மொத்த தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த 2 ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இதுக்கு கீழே கன்ஃபியூஷன் பார்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஐடியா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே எங்க நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எப்பயுமே பிரின்சிபல் அமௌண்ட்டை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் அமௌண்டா இருக்கும், 10,000 20,000 அந்த மாதிரி தான் வரும். அதனால பிரின்சிபல்ல யாருக்காவது கன்ஃபியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா அசல் அவங்களே கொடுத்துருப்பாங்க, 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 கொடுத்தது அப்படியே தூக்கி போட போறோம். அதுல என்ன கன்ஃபியூஷன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அப்படிதான், 5% 10% அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஆனா எங்க கன்ஃபியூஸ் ஆகும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வருடத்துல படிச்சுட்டு போயிருப்போம், அங்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா வைங்களேன் நாட்கள்ல கொடுப்பாங்க, மந்த்ல கொடுப்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸை பொறுத்தவரை என்னோட வேல்யூ இயர்ஸ்ல கொடுத்தா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம் ஒண்ணு. சரிங்களா? என்ன எழுதலாம்? என்னோட வேல்யூ இயர்ஸ்ல கொடுத்தா என்னன்னே போட்டுடலாம். ஓகே, இப்போ என்னோட வேல்யூ மந்த்ல கொடுத்தாங்க அப்படின்னா மந்த்ல கொடுத்தாங்கன்னா டிவைடட் பை 12 போடணும் என் வேல்யூ. இப்ப 4 மாசம் கொடுக்குறாங்க, அப்ப 4/12, அப்ப ஆன்சர் 1/3. இது மந்த்ல கொடுத்தா. இதுவே டேஸ்ல கொடுத்தா டேஸ் டிவைடட் பை 365. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இது நார்மல் கான்செப்ட்மா. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் கொஸ்டின்ல கேட்டதை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கிறது. டேஸ்ல கேட்பாங்க, கேட்டா இது வரைக்கும் டேஸ்ல 4 டேஸ் தான் கேட்க முடியும், வேற எதுவுமே கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா 365 எதால வகுக்க முடியும்னு யோசிங்க. 365/1 365 1 இயர் பை 2 போட முடியுமா? ஆட் நம்பர் டிவைட் ஆகாது. பை 3 போட முடியுமா? 3 போட்டாலும் டிவைட் ஆகாது. பை 4 டிவைட் ஆகாது. பை 5 டிவைட் ஆகும்ல. 7 5s are 35, 3 5s are 15. அப்போ ஆன்சர் என்ன வருது? 73 டேஸ். நமக்கு இதான் கொஸ்டின்ல கேட்பாங்க. இதுல டேஸ்ல கொஸ்டின் கேட்டா ஒன்லி 73 மட்டும் தான் கேட்கறாங்க ரிப்பீட்டடா. ஏன் 73 கேட்கறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் 5ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கிறது என்னது? 73 டேஸ். அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கு 73 டேஸ்னு கேட்டாங்கன்னா என்னோட வேல்யூ 1/5னு போட்டா போதும், 73. அப்போ 146 இது 2ஆல பெருக்கிருக்கும், அப்படியே ஆன்சர் என்ன வரும்? 2/5. 219 டேஸ் 219 நாள்னு கேட்டாங்கன்னா 3/5. 298 டேஸ் 298 or 288 கூட 73 ஆட் பண்ணணும். 73 298 டேஸ். 298 போட்டீங்க அப்படின்னா 292 டேஸ். ஆன்சர் 4/5. இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் டேஸ்ல இதுதான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க, அந்த டைம்ல போய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன் இது கேட்கறாங்கன்றதுக்கான மீனிங் தான் இங்க சொல்லியிருக்கேன். 365 5ஆல மட்டும்தான் வகுக்க முடியும், அதனால 73 தான் வரும். உங்களுக்கு ஒருவேளை கொஸ்டின்ல ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றாங்க ஃபார் 73 டேஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க, 73 நாட்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கான மீனிங் என்ன? 1/5. 146 டேஸ் கொடுத்தாங்கன்னா 2/5. 219 டேஸ் அப்படின்னா 3/5. 292 டேஸ் அப்படின்னா 4/5. 365 1 இயர், அதான் 5/5 1ன்னு வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் திங்ஸ், இதே மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறதுக்கு நீங்க அடிஷனலா இதை முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறதுக்கு அடிஷனலா என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்க பாருங்க PNR/100 ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்றேன். அதுக்கு நமக்கு செயின் ரூல் ஆல்ரெடி படிச்சிருப்போம். படிக்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஐ திங்க் 31வது வீடியோ 32வது வீடியோவா இருக்கும். செயின் ரூல்ல சங்கிலி தொடர்ல கவனிச்சிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அசல் அப்படிங்கிறது மாறாது, 100%. அசல் 100%. சரிங்களா? இப்ப நான் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றேன், 5% இன்ட்ரெஸ்ட், 2 வருஷம் டெபாசிட் பண்றேன். அப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு?
5% 2 வருஷம், 5 × 2 10%. அப்போ அதுதான் காம்பவுண்ட், அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு n × r ஓட பர்சன்டேஜ். இதுதான். ஸோ இதை தான் ரெண்டே ஈக்குவல் பண்ணி தான் உங்களுக்கு ஃபார்முலாவே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு யோசிங்க. இந்த NR மேலே வருமா, P × n × r. இந்த SI அங்கே போகிறப்ப என்ன ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மேலே இருக்கும். இந்த 100 கீழே வர்றப்போ இப்போ உங்களோட ஃபார்முலா வந்துருச்சா? நீங்களாம் ஃபார்முலா படிக்கிறீங்க, எனக்கு இந்த ஃபார்முலா இது வரைக்கும் தெரியாது. நான் இதுல இருந்து கொண்டு வந்தது அந்த ஃபார்முலா. பட் அதுக்கப்புறம் சொல்ல மனப்பாடம் ஆயிருச்சு. பட் இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நமக்கு தேவையே இல்லை. எல்லா கொஸ்டினும் இப்படியே பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க இன்னொன்று என்ன பண்ணுவீங்க, டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்கன்னா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கூட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி தான் சொல்லுவீங்க டோட்டல் அமௌண்ட். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இங்கேருந்து டேரக்டா பண்றேன். இப்போ பிரின்சிபல் எனக்கு 100%. ஒருவேளை எனக்கு அமௌண்ட் கேட்குறாங்கன்னு வைங்களேன், டேரக்டா 100 + n × r இதை பெருக்கிட்டா அப்படியே ஈக்குவல் பண்ணா டேரக்டா ஆன்சர். அப்படியே பண்ண முடியும். இதுக்கு தனி ஃபார்முலாலாம் கிடையாது. இந்த ஒரு ஸ்டெப்ல நான் நினைச்சா எஸ்ஐயும் கொண்டு வர முடியும், அதே ஒரு ஸ்டெப்ல நினைச்சா அமௌண்ட்டும் கொண்டு வர முடியும். பட் இந்த லாஜிக் உங்களுக்கு புரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான லாஜிக் என்னது, n × r. என்ன யாரையும் பெருக்குனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த NR பெருக்குனதை இந்த 100 கூட கூட்டிட்டா டோட்டல் அமௌண்ட். ஏன்னா அமௌண்ட்னா என்னது, பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. பிரின்சிபல் எப்பவுமே 100%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம், n × r. அப்போ 100 n × r கூட்டினா கிடைக்கிறது தான் அமௌண்ட். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வேற எந்த ஃபார்முலாவும் போக வேணாம். வெறும் செயின் ரூல் போதும். புரிஞ்சதா? செயின் ரூலை வச்சு எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. 3000 ரூபாய் 7% வட்டி விதத்தில் முதலீடு செய்தால் ஒரு ஆண்டு முடிவில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? எப்பயுமே அந்த ஸ்டார்டிங் லெவல் கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபார்முலால போட்டாலே ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், மைண்ட்ல கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு மெத்தட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்முலாவோட கம்பேர் பண்றப்போ நம்ம சொல்றது பாக்குறப்ப டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபார்முலாவை படிச்சே பழகிட்டீங்க, PNR/100 சொல்லிட்டு அதுல போய் நான் மைண்ட்ல பண்ணுங்கன்னு சொல்றப்போ அதை விட கஷ்டமா தெரியும். ரெண்டாவது கொஸ்டின் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். மூணாவது கொஸ்டின் நான் சொன்னது ஈஸியா தெரியும். நாலாவது 5வது கொஸ்டின் போறப்போ நான் சொன்னதே பெஸ்ட்னு தெரியும். சரிங்களா? இதுதான் விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாக்குறப்போ ஏன்னா எனக்கு வந்த ஃபீட்பேக்கே சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த கொஸ்டினை ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா 5000க்கு மேல கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல வந்து சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, சில பேர் இந்த கொஸ்டினுக்கு PNR/100 போடலாமே, இதுக்கு எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்றீங்க. நான் பண்றதுக்கு ரீசன் இந்த கொஸ்டினுக்காக கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க பண்ணணும்ல, அதுக்காக தான் அந்த மெத்தட சொல்லி தரேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு PNR/100 ஓகே, பட் எல்லா கொஸ்டினுக்கும் PNR/100 ஓகேவா அப்படின்னா ஓகே கிடையாது. எல்லாத்துக்குமே கான்செப்ட் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அதனால உங்க மைண்ட் செட் அப்படி தோணுச்சுன்னா மாத்திக்கோங்க. சில பேருக்கு தோணும், இதை சொல்லி முடிக்கிறப்போ நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். சில பேருக்கு என்ன தோணும், இந்த கொஸ்டினை PNR/100 பண்ணலாமே, அதுவே ஈஸியா இருக்குமே தோணும். இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா இருக்கும், பட் எல்லா கொஸ்டினும் ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியாது. இதே தான் நான் டைம் ஒன்றர்ல சொன்னேன். டைம் ஒன்றர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A ஒரு வேலையை 10 நாள்ல பண்றாரு, B ஒரு வேலையை 5 நாள்ல முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு AB/A+B போட்டா ஆன்சர் வந்துடும். இதை எங்கேயோ படிச்சிருப்பீங்க. சோ அப்ப யோசிப்பீங்க, ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன்னு சொல்றாரு, நான் இந்த கொஸ்டின் இவ்வளவு பெருசா சொல்றேன்னு தோணும். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவேன், LCM கண்டுபிடிங்க, AB இண்டிவிஜுவல் ஒர்க் பாருங்க, 3வது கொஸ்டினுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிதான் தோணும். அதுவே ஒரு 10வது கொஸ்டின் வந்தீங்கன்னா, A ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறார், B ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். 2 பேரும் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்றாங்க. 2 நாளுக்கு அப்புறம் A லெஃப்ட் ஆகிறார், அவருக்கு பதிலா C வந்து ஜாயின் ஆகிறார். 3 பேரும் சேர்ந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப C மட்டும் முடிச்சா எத்தனை நாள்ல முடிப்பான்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அங்க கொண்டு போய் போடுங்க பார்க்கலாம், AB/A+B வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்ல வர்றேன். அதனால உங்ககிட்ட அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருந்தா அந்த மைண்ட்லாம் ஓரம் கட்டிடுங்க. சுத்த ஜீரோ. நான் சொல்றது அப்படியே கத்துக்கணுன்ற மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். இல்ல நமக்கு நிறைய தெரியும், ஏதாவது புதுசா சொல்றாங்களான்ற மைண்ட் செட்ல வராதீங்க. ஒரு ஆளை ஃபாலோ பண்ணா தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ முடிகிறப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ரெண்டு வீடியோல முடிச்சிருவேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி. இது பாருங்க, 300 ரூபாய். சரிங்களா? சரி, 3000 ரூபாய். இப்ப அசல் எவ்வளவு, 3000 ரூபாய். இதனால நமக்கு புரியறதுக்காக எடுத்து எழுதுறேன். எக்ஸாம்ல எடுத்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வட்டி வீதம் எவ்வளவு சொல்றாங்க, 7%. சரிங்களா? ஒரு வருஷம் முடிவில் n = 1 year. ஓகே, இதை வந்து இப்ப நான் சொன்ன மெத்தட்ல பண்ணா பிரின்சிபல் அமௌண்ட் எப்பவுமே எத்தனை சதவீதம், 100%. சரிங்களா? இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு டைரக்டா எடுத்து எழுதலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் 3000 ரூபாய். இந்த இடத்துல 3000 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு 100%. ஓகேங்களா? அப்புறம் n × r படிச்சோம்ல, n × r அப்ப 7 × 1. இதை எவ்வளவுன்னு பார்த்தா நமக்கு கிடைச்சிருமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணா ஆன்சர். இத லாஜிக். இப்போ இத ஈக்குவல் பண்ணும்போது என்ன வரும், 20 கேன்சல். 30 × 7 எவ்வளவு ஆச்சு, 210.
இது ஒரு லாஜிக். சரிங்களா? ஓகே. இல்ல 3000 ரூபாய் ஈக்குவல் டு 100% நமக்கு தெரியும். இப்போ இது நான் மைண்ட்ல பண்ணக்கூடிய மெத்தட். 3000 ரூபாய் 100% எனக்கு தெரியும். இப்போ இதுல முதல் வட்டி விதத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். வருஷத்துக்கே நான் போல வட்டி விதத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறோம்னா வட்டி வீதம் எவ்வளவு இருக்கும் முதல் பாருங்க. எவ்வளவு வட்டி வீதம்? 7%. இந்த 7% வட்டி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு எப்பயுமே. வட்டி வீதம்னு கொடுக்குறாங்கல்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதோட மீனிங் என்னன்னா 1 இயருக்கான வட்டின்னு அர்த்தம். அப்போ இதுல பாருங்க, இப்படியே இந்த இதுலயே நம்ம சால்வ் பண்ணலாமா டைரக்டா? இது மைண்ட்ல பண்ணணும். 2 0 கேன்சல் பண்றோம். அப்ப 1% எவ்வளவு வருது? 30 ரூபாய். ஓகேவா? அப்ப 7% எவ்வளவு? 7 3 21, 210 ரூபாய். இது மைண்ட்ல எடுக்கிறோம். இப்போ நமக்கு டைரக்டா ஆன்சர் வந்துருச்சு. இங்க நமக்கு 1 இயர்னு கொடுத்ததுனால இவ்வளவுதான் ஆன்சர். ஒருவேளை 2 இயர்னு கொடுத்திருந்தா 210 ரெண்டாவது பேருக்குன்னா எவ்வளவு? 420. 3 இயர்ஸ் கொடுத்தா 630. சோ இப்படி மைண்ட்லயே கூட ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் உங்க மெத்தட் எடுத்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க பண்ற மெத்தட் என்ன பண்ணுவீங்க? PNR/100. அப்ப அதுல வந்து பண்ணீங்கன்னா P வேல்யூ எவ்வளவு இருக்கு? 3000 ரூபாய். N வந்து ஒரு வருஷம். 7 டிவைடட் பை 100. ஸோ 100 கேன்சல் பண்ணா 7 3 21 210. இது நார்மலா நீங்க பண்றது. சரிங்களா? இந்த மெத்தட் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எழுதாம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த மெத்தட். இப்போ நான் எழுதவே தேவையில்லை. இந்த கொஸ்டின் நான் பாக்குறேன்னா என் மைண்ட்ல என்ன தோணுன்னா 3000 ரூபாய் இருக்கு. 7%. 3000 ரூபாய் 1% எவ்வளோ? 30 ரூபாய். அப்ப 7% எவ்வளோ? 7 3 21, 210 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளவுதான். இந்த மென்டாலிட்டி வரணும்னா இந்த மெத்தட் ஃப்ளோவா இருக்கணும். சரிங்களா? செகண்ட் இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. தேர்ட் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. பட் இதை எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி தான் கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால அதையே ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த 2 எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்த கொஸ்டின் போறப்போ நோட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்கம்மா. ஒரு டைம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க இந்த ஒரு நோட்டு போதும் உங்களுக்கு. வேற நீங்க எதையுமே பார்க்க தேவையில்லை. ராதிகா என்பவர் 5000 ரூபாய் 2 வருஷம். மைண்ட் கால்குலேஷனுக்கு போலாமா? முத 5000 ரூபாய் 11% எவ்வளவு? முத மைண்ட் கால்குலேஷன்ல சொல்லுங்க. 5000 ரூபாய் இருக்கு. இது 100%. சரிங்களா? அப்போ 11% சொல்லியிருக்காங்க. 10% எவ்வளவு? ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. 10% 500 ரூபாய் வருமா? 10%. அப்ப 1% எவ்வளவு? அடுத்து 50 ரூபாய். அப்போ 11%ன்றது இந்த 500 50 கூட்டினா எவ்வளவு? 550 ரூபாய். ஆல்மோஸ்ட் கொஸ்டின் முடிய போகுது. 550 ரூபான்றது 11%. பட் எத்தனை வருஷம் சொல்றாங்க? 2 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 550 ரூபாய். அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 1100 ரூபாய் ஆச்சா? ஃபார் 2 இயர்ஸ். ஓகேவா? இப்போ 1100 எங்க இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின்ல இங்க இருக்கா? ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். இங்க நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டியும் கேட்கறாங்க, மொத்த தொகையும் கேட்கறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1100 ரூபாய். ஆல்ரெடி பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு? 5000 ரூபாய் இருக்கா? 5000 கூட 1100 கூட்டினீங்கன்னா 6100. ஆன்சர் வந்துருச்சா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் 5000 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு 100%. இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்போ எத்தனை சதவீதம்? 2 × 11 எவ்வளோ? 22%. இதை டேலி பண்ணுங்க, உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கிடைக்கும். 2 0 கேன்சலா? 50 × 22 எவ்வளோ? 50 20 1000, 50 2 100, 1000 300 1100. அவ்வளோதான ஆன்சர். நேர்மாறலாம் பண்ணலாம். இதுவே எனக்கு அமௌண்ட் வேணும்னா கூட ஒரே ஸ்டெப்ல பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னது அமௌண்ட் வேணும்னா நீ பாருங்க 5000 நமக்கு எத்தனை சதவீதம்? 100%. இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 22. டோட்டல் அமௌண்ட் வேணும்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆகும்? 122. 100 அசல், இன்ட்ரெஸ்ட் 22. அப்ப டோட்டல் அமௌண்ட்னா 122%. இதை இப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். 2 0 கேன்சல். 122 50ல பெருக்கினீங்கன்னா 6100. டைரக்டா ஆன்சர் வரும். சரிங்களா? இவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் உங்க மெத்தட் பண்ணா பண்ணிக்கோங்க. PNR/100ல போட்டீங்கன்னா 5000 × 2, R வேல்யூ 11 டிவைடட் பை 100. 20 கேன்சல். 2 × 50 எவ்வளவு? 100. 100 × 11 1100. ஸோ இதுக்கப்புறம் கூட அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் பிளஸ் அமௌண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? 6100. இவ்வளவு மெத்தட் இருக்கு. விட்டுட்டு மட்டும் வந்துடக்கூடாது. அவ்வளவுதான். இல்லைன்னா நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு இதை தாண்டி வர முடியாது, எனக்கு இதுதான் மண்டையில ஊறிட்டேன், இதுதான் எனக்கு எல்லாமே தெரியும், இதை வச்சுதான் பண்ணுவேன்னு நினைச்சா பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா கொஸ்டினை விட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு மெத்தட் சொல்றேன். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பெஸ்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஒன். எழுதாம ஆன்சர் பண்ணுவேன். இதை வச்சு இதை மைண்ட்லயே எனக்கு ஓடிடும். இதை பார்த்த உடனே 5000 நான் மைண்ட்ல இந்த உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, மைண்ட்ல பண்ணுவேன். 5000ல 10னா 500, 1னா ஒரு 50, அப்ப 550, 2 வருஷத்துக்கு 1100, 1100 கூட 6100. ஆப்ஷன் ஏல இருக்கா? எதுவுமே எழுத மாட்டேன், டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணிடலாம்.
இதுதான் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சர் பண்றதுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம். ஒரு டீச்சரோட மைண்ட்ல இந்த கால்குலேஷன் இருக்கும், ஒரு ஸ்டூடெண்டோட மைண்ட்ல இந்த கால்குலேஷன் இருக்கும். இது ரெண்டு பேத்துக்கும் பொதுவா நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். இவ்வளவுதான். நீங்க ஒரு டீச்சர் லெவலுக்கு அல்டிமேட்டா இருக்கணும்னா இதுக்கு வந்துருங்க, பார்த்தோன்னே ஆன்சர் பண்றதுக்கு. இல்ல நான் ஸ்டூடெண்டாவே இருந்துக்கிறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, இதுக்கு பண்ணுங்க. இல்ல எனக்கு ஸ்டூடெண்டா இருந்தாலுமே 25 கொஸ்டின் பண்ற இடத்துல என்னால 20 தான் பண்ண முடியுது, டைம் பத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்துருங்க. டைமை கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். இதை விட இது கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். ஒர்க் அவுட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 3. நான் அடுத்த வீடியோல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுல பாருங்க, ரூபாய் 7500 ரூபாய் 8%, ஒரு வருஷம் 6 மாசம். இப்போ இதையுமே நான் டைரக்டா பார்த்தே உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாம். 7500 ரூபாயில 8% சொல்றாங்களா? இப்போ 7500 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ஓகேவா? அப்போ 1% எவ்வளோ? 1% 75 ரூபாய். 2% எவ்வளோ? இங்க 150 ரூபாய். 2% 150 ரூபாய்னா 4% 300 ரூபாய். அப்போ 8% அப்படியே டபுள் ஆகிட்டே வாங்க. 8% எவ்வளோ ஆச்சு? 600 ரூபாய். இப்போ ஒரு மெத்தட்ல கண்டுபிடிச்சிட்டோம், 8% வரைக்கும் வந்துட்டோம். பட் நான் எப்பவுமே என்ன சொன்னேன், வட்டி வீதம் அப்படின்னா 1 இயருக்கான அமௌண்ட். கரெக்டா? நமக்கு ஆனால் கேட்டிருக்குது எத்தனை? 1 வருடம் 6 மாதம். பெர் ஆனம் 1 இயர் 6 மந்த். 1 இயருக்கு 600 ரூபாய். அப்போ 6 மந்த்துக்கு எவ்வளோ இருக்கும்? இதுல பாதி எவ்வளோ? 300 ரூபாய் தானே? அப்ப டோட்டலா 1.5 இயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 900 ரூபாய் வருதா? அவ்வளவுதான் ஆன்சர், 900 ரூபாய். பட் நம்ம கேட்டிருக்க அமௌண்ட் என்னது? மொத்த தொகை தானே கேட்கறாங்க. ஆல்ரெடி அசல் எவ்வளவு இருக்கு? 7500. இது கூட ஒரு 900 ரூபாய் கூட்டினா எவ்வளவு ஆகும்? ஒரு 1000 ரூபாய் கூட்டுங்க, 8500. ஒரு 100 கழிச்சுக்கோங்க, 8400. ஆப்ஷன் சி. இது மைண்ட் கால்குலேஷன். சரிங்களா? சரி, இப்போ நான் இதை வந்து டைரக்டா நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல பண்றீங்க. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர், செயின் ரூல்ல. அப்போ 7500 அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்ங்க? 100%. கேட்டிருக்கிறது என்னது? மொத்த தொகை. மொத்த தொகைனா அசல் 100 இருக்கும், வட்டி எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு 8%. அப்ப அந்த 6 மாசத்துக்கு அதுல ஒரு பாதி எவ்வளோ? 4%. கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 12%. அப்போ டோட்டல் அமௌண்ட் 112% ஈக்குவல் டு ஏ. கேன்சல் பண்ணுங்க, அப்படியே ஆன்சர் வரும். 75 100ஆல பெருக்குனா எவ்வளோ? 7500. 10ஆல பெருக்குனா 750. 2 75 150. அப்ப 750 150 900. 900 பிளஸ் 7500 8400. இது ஒரு ஸ்டெப்ல ஆன்சர். நீங்க பண்ற மாதிரி பண்றீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க? PNR/100. 7500 இன்ட்டு 1.5 வருஷத்தை எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாமா? 1 இன்ட்டு 1/2 3/2. 1.5 வருஷம். P இன்ட்டு N இன்ட்டு R வேல்யூ எவ்வளோ? 8% டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 இங்க கேன்சல் பண்ணா 2020 கேன்சல். இந்த 2ஆல 8 கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 4. 75 இன்ட்டு 4 எவ்வளோ? 75 2 150. அப்ப 75 4 300. 300 இன்ட்டு 3 எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 900 வருதா? ஓகே, இதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இது நார்மலா புக்லயே இப்படிதான் இருக்கும். அமௌண்ட்டுக்கு வந்தீங்கன்னா 7500 பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ 900. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8400. சரிங்களா? ஒரு கொஸ்டின் பண்றதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் போதும். பட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 3 மெத்தட் சொல்றேன். இது இப்ப பார்க்கும்போது வேணா டைம் நிறைய போற மாதிரி தெரியும். ஆனா இப்ப இல்ல, இன்கேஸ் ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு யாராவது பாக்குறப்போ ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில மெத்தட் சூட் ஆகும், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சரிங்களா? ஏன்னா இப்பயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிளாஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வில்லேஜ்ல இருந்து ஒரு சில ஸ்டாஃப் எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ உங்க மெத்தட் பார்த்தா சார் கிளாஸஸ் எடுக்கிறேன் இப்போ நான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து குதிக்கல. 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் இப்போ ஸ்டாஃப். இப்போ நானுமே வந்து ஒரு 4-5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிறைய இடத்துல கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க மாதிரி ஸ்டாஃபா இருக்கேன். ஸோ அப்படி நிறைய பேர் ஃபாலோ பண்றப்போ நிறைய பேருக்கு நம்மளோட நோட்ஸ் யூஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஓகே. நான் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணது. ஸோ ஸ்டாஃப்ன்றப்போ அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். ப்ளஸ் நம்ம நோட்ஸ் அப்டேட் பண்ணிட்டாலே அவங்க கிளாஸ் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு சொல்றேன், கண்டிப்பா யூஸ் ஆகும். இது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஒரு ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கிறப்போ பல ஆங்கிள் யோசிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட்டும் குவாலிஃபைடா இருக்கலாம். ஏன்னா நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிச்சுட்டு டக்குனு ஸ்டாஃபா தான் மாறுறாங்க. ஏன்றது தெரியல. அது கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு சொல்லி தரவாத முடியுது அவங்களால. அந்த கேப்பபிலிட்டி நம்ம கிளாஸ்ல கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு வேலை சொல்லிட்டு அதுக்கு ஆன்சரை மட்டும் சொல்றது நம்ம வே கிடையாது. அப்படி வரலையா இன்னொரு வே போங்க. அதுவும் இல்லையா இன்னொரு வே இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் போறோம்ல, இப்போ இதுலயே கூட பாத்தீங்கன்னா சில பேர் கேட்கலாம், எனக்கு இது எதுவுமே தெரியாது, வேற எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வே இருக்கு. என்ன வே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 1 வருஷம் 6 மாசமா? 1 வருஷம் 6 மாசம் மொத்தம் எத்தனை மாசம்? 18 மாசம்.
18 அப்படிங்கிறது 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும்ல. அப்போ இதுல எது 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும் பாருங்க. 7 9 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? ஆகாது. 5 5 10 18 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? டிவைட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் டிவைட் ஆகும். பட் இந்த 8% அப்படிங்கிறது ஈவன் நம்பரா இருக்கா? இந்த 0க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணலாம். இதுல ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஈவன் இருக்கு, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 6ல தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்லாம் இருக்கு எலிமினேட் பண்றதுக்கு. இல்ல இப்ப நீங்க 7500 இருக்கா, 7500 கூட இதை மட்டும் யோசிக்கலாம். இப்ப எதையுமே நீங்க பார்க்க வேணாம். 7500ல 8% எவ்வளவு மட்டும் யோசிங்க. வேற எதையும் பார்க்காம 7500 8% எவ்வளோ? 600 ரூபாய். கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 8100. அப்போ 8% ஒரு 600 ரூபாய். எதுவுமே எழுத வேணாம். 4% எவ்வளோ? அதுல பாதி ஒரு 300 ரூபாய், 900 ரூபாய். இதுல 900 கூட்டினா எவ்வளோ? இங்க இருந்தே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் எதுவுமே எழுதாம. பட் நமக்கு அந்த கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிரின்சிபல் வட்டியை கண்டுபிடிக்க போறோம், கூட்ட போறோம். வட்டினா என்ன? இங்க கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் 1 வருஷத்துக்கு எப்பயுமே கிடைக்கும். அது கூட அதுல பாதியை கூட்டிட்டீங்கன்னா 1.5 வருஷம். ஒருவேளை 2.5 வருஷம் கொடுத்தாங்கன்னா 1 வருஷம் கண்டுபிடிச்சதோட இன்னும் ஒரு 1 வருஷத்தை கூட்டிட்டு அதுக்கடுத்த பாதியை அது கூட ஆட் பண்ணணும். சரிங்களா? இது 2.5 வருஷம். இப்போ 3.5 வருஷம் அப்படின்னா 1 இயரா 3 டைம், அதுல ஒரு ½ இயரை கூட்டணும். இது பெஸ்ட் வே. நான் 3.5 வருஷம் 5.5 வருஷம் 15 வருஷம் கூட கேட்கலாம். அப்போ 1 வருஷம் கண்டுபிடிச்சு அதை 10ஆல பெருக்கிட்டா 10 வருஷம், அதுல பாதியை கூட்டா 15 வருஷம். அதை போய் 15 பேருக்கு வெயிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 4. இது பாருங்க, நாட்கள்ல கொடுத்துருக்காங்களா? 219 நாட்கள். இது நம்ம பார்த்தோமா? இப்போ 219 219 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இப்போ இந்த கொஸ்டினை யோசிச்சு முதல்ல ஆன்சர் பண்ண முடியாது பாருங்க. 6750 10% எவ்வளோ? 675. 10% 675 முடிஞ்சிருச்சு. இது எத்தனை நாள் சொல்றாங்க? 219 நாள். இப்போ 219 நாள் அப்படின்னா 3/5. சரிங்களா? இது 5ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 135 வருமா? 135 3ஆல பெருக்கினா எவ்வளவு வருது? 405. ஆப்ஷன் பி. அவ்வளவுதானே? சிம்பிள். எஸ், இவ்வளவு ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால. இல்ல இப்போ இதுல நிறையவே இருக்குதுமா. சிம்பிளா இப்ப பாருங்க, இன்னொரு வே சொல்றேன். 219 நாள் இருக்கு இல்லைங்களா? 365 நாள்ல 219 பாதிக்கு மேல. சரிங்களா? அப்போ இதுல பாதி அப்படின்னாலே எவ்வளவு வரும்? 340 வருமா? அப்போ இது பாதிக்கு மேலதானே இருக்கு டேஸ். அப்போ பாதிக்கு கீழே தான் 200 வரும். அப்போ இது ரெண்டு வருமானா வராது, எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். அப்போ இந்த ரெண்டுல ஒண்ணுதான் ஆன்சர்னே எடுத்துடலாம் நம்ம டைரக்டா. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்றது ஈஸி. சரிங்களா? இப்போ ப்ரொசீஜர் வாங்க. ப்ரொசீஜர் வந்தீங்கன்னா 6750 அப்படிங்கிறது 100%. நமக்கு இதுல 10% வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுவோம். அப்போ 675. சரிங்களா? இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா 1 இயருக்கு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எவ்வளவு நாள்? 219 நாள். இப்போ 219 நாள் அப்படின்னா 675 எதால பெருக்கணும்? 3/5. 219 3/5 தானே படிச்சிருக்கோம். 3/5 ஒரு கன்ஃபியூஷன் மெத்தட்ல சொன்னேன்ல. அப்ப அதுல எடுத்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் பண்ண என்ன வருது? 135. 135 × 3 எவ்வளோ? 405. ஆன்சர் முடிஞ்சது. ஒரு வே. சரிங்களா? PNR/100 நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6750. பி என் வேல்யூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3/5. ஆர் வேல்யூ 10 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணி விடலாமா? ஆன்சர் கடைசியா என்ன வரும் பாருங்க. 5ஆல கேன்சல் பண்ணா 135. 135 × 3 எவ்வளோ? 405. இப்படி பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இதுல செயின் ரூல்ல பண்றேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 100% அப்படிங்கிறது 6750. இங்க நமக்கு பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்? எண்ணையும் ஆரையும் பெருக்குவோமா? அப்ப பெருக்கி பாருங்க. n × r எவ்வளோ? இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3/5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 தானே. பெருக்கும்போது என்ன ஆகிரும்? 2. 3 × 2 6. அப்ப 100% 675னா 6% எவ்வளோ? இவ்வளவுதான் ஆன்சர். கால்குலேட் பண்ணா வந்துட போகுது. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? 3 2 6 5 2 10. ஸோ 1 5 5 135. 135 3 பேருனால ஆன்சர் உங்களுக்கு டைரக்டா 405 ஆன்சர். ஓகே. ஸோ இதுலயே உங்களுக்கு பேசிக்கா நிறைய பேசிக் டேர்ம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்க நல்லா லேர்ன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த பேசிக் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு கொஸ்டின்ல 100% அசல் மாறாது அப்படிங்கிறத மைண்ட்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் 3 மெத்தட்ல சொல்றேன். பட் நீங்க உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னோட தாட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பாருங்களேன், இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் பாருங்க, அசல் இருக்காது, அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் பார்த்திருக்கோம் இந்த பார்ட்ல. அடுத்த பார்ட்ல
நான் பார்க்க போற கொஸ்டின்ஸ் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துல அமௌண்ட் எவ்வளவா மாறுது, இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பழைய கொஸ்டின் மீன்ஸ் இது வரைக்கும் புக்ல இருந்து கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸ் தான். பட் இதை தாண்டி இப்போ நான் அடுத்து போடக்கூடிய பார்ட்லயே கொஸ்டின்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ண போறேன். கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. 4 வரை முடிச்சிருக்கோம். இந்த 5வது கொஸ்டின் உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டட் கொஸ்டின் ஸ்கூல் புக்கை உள்ள கொண்டு வந்து அடுத்த பாட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதனால கரெக்டா ஃப்ளோவா ஃபாலோ பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு ஸ்கூல் புக் முடிச்சுட்டு பிவிக்கு முடிக்கிறப்போ சிம்பிள் காம்பவுண்ட்ல 5 கொஸ்டின் கேட்டா 5மே நீங்க பண்ணுவீங்க. 4, 3லாம் சொல்லவே மாட்டேன். 5க்கு 5மே பண்ணுவீங்க. ஷார்ட்கட் எதுவுமே வேணா, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்களேன், ஒரு சில ஸ்கூல் புக் கொஸ்டின் அப்படியே நம்பர் மாறாம வந்துருயா, பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? அதனால கொஞ்சம் ஃப்ளோவா ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. இந்த 8 வீடியோங்கிறது 40 மினிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமே வந்து உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் கூட வராது. 5 மணி நேரத்துல 5 மார்க் அப்படின்றது கிடைக்கிறது கஷ்டம் தான். கண்டிப்பா அதை தாண்டி கொஸ்டின் வரப்போறது இல்ல. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, உங்களுக்கு புரியல இல்ல நல்லா புரியுது, உங்களோட ஃபீட்பேக் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கீழே பதிவு பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வச்சு தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து சொல்றேன். ஸோ உங்களோட கமெண்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். எப்பயுமே உங்களுக்கு புரியுது புரியல இல்லை நீங்க, ஏன்னா அடுத்து வர்றவங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியுது அப்படின்னு சொன்னா சில பேர் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்னோட உழைப்பை முழுசா கொடுக்குறேன். அப்போ உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் தான் அடுத்த லெவலில் நான் ரீச் பண்ண முடியும். ஏன்னா இதை நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து நான் பிளான் பண்ண போறேன். இந்த 100 வீடியோ முடிக்கிறப்போ உங்களோட ஒரு சஜஷன்ஸ் கேட்பேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக் ஆர்டரா முடிப்போமா, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லா வீடியோவை போட்டு கம்ப்ளீட் பண்ணலாமா, இல்ல நம்ம வேற ஏதாவது ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா போலாமா, பட் மேக்ஸ்ல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும். அடுத்து சில பேர் எனக்கு யூபிஎஸ்சி சிசாட் கேட்டிருக்காங்க, அதை கொண்டு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த 100 வீடியோ முடியட்டும், நமக்கான டிஎன்பிசிக்கான சிலபஸை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பிளான் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரியா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், பிளஸ் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நீங்க ஃபைல்ஸ்ல என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ்ல போனீங்கன்னா நீங்க ஃபைல்ஸ் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். மொபைல்ல பாத்தீங்கன்னா மேல அந்த ஆப்ஷன் இருக்கும், சப்ஸ்கிரைபர், போட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸ்ல போய் நீங்க எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ் ஃபுல்லா அப்லோட் பண்றோம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ள போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸ்ல 53 வீடியோ வர தெளிவா உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம், கரெக்டா வரிசையா வரும். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாம நீங்க லைவ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பிசிக்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதுல வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாவே. இது ரெண்டும் கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேல இருப்பாங்க. 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஐ, பிசி, ஆர்பிஎஃப் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்டா வந்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்டரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 எஸ்ஐ அப்படின்னு சொல்லி தனியா பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதுல எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாம ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல தான் போய்கிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதுல இருக்கும். ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க டெய்லி தமிழ் பிராக்டிஸ் பண்றதுமே பாத்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.